ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் கேர் டிப்ஸோடு தாங்க வந்திருக்கேன். இந்த வெயில் டைமில் மழையும் வெயிலும் மாறி மாறி வடித்து நம்ம முடி ரொம்ப டேமேஜ் ஆகுதா? நீங்கள் கவலை விடுங்க. இந்த ஒரே ஒரு ஹேர் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைவ் ரிசல்ட்டு செம்மையாக இருக்க போகுது. வீட்டில் இருக்கிற திங்ஸ் தவிரங்க எக்ஸ்ட்ரா ₹10 செலவு பண்ண தேவை கிடையாது. வீட்டில் என்ன இருக்கிற பொருளை மட்டும் வச்சே இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது, குட் ரிசல்ட் கொடுக்க போது. அது எப்படி பண்ணலான்றது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் மாஸ்க் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் கற்றாழை, அலோவேராங்க. இந்த அலோவேராவில் பெனிஃபிட்டே கிடையாது. இதில் நான் என்னுடைய தோட்டத்திலே விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான அலோவேரா எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மெடிக்கலில் அல்லது கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட ஓகே. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற அந்த எல்லோ கலர் சைடில் கட் பண்ணிங்கன்னா, அந்த முள்ளை கட் பண்ணிங்கன்னா எல்லோ கலர் வரும். அதை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக நான் எடுத்துக்கிற பொருள் தாங்க பனானா. எந்த பனானா இருந்தாலும் ஓகே தான். நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். நல்ல கனிஞ்சு வேணான்னு தூக்கி போடுவீங்க இல்லையா, அந்த பழம் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சாதம். நீங்கள் ஐயோ என்ன சாதம் இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. சாதத்தில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, நிறைய ஸ்டார்ச் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இது நம்ம முடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்க போகுது. ஸோ சாதத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த சாதத்துக்கு பதிலாக அந்த அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் தண்ணி விடாமல் பண்ணுறதுனால தான் நான் சாதம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், அதில் நம்ம எந்த தண்ணி எந்த க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணல. பட் நம்ம போட்ட அந்த இன்க்ரீடியன்ட் மட்டுமே நம்ம கடையில் வாங்குகிற அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா யாராவது நம்புவாங்களா? அதில் அந்த குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது பனானோட சீடு. உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு ஒயிட் காட்டன் துணியில் வச்சுட்டு அதை நீங்கள் நல்லா நசுக்கி பிழிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாக் டாட்ஸ் கூட இல்லாமல் போயிடும். அப்படியே அந்த ஒயிட் கலர் மட்டும் வரும். எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா அதுவும் அரைஞ்சிருக்கு, அந்த விதையும் நல்லா அரைஞ்சி. இதுக்கப்புறம் தாங்க என்னோடய மெயின் இன்க்ரீடியன்ட் நான் சேர்த்த போகிறேன். அது தாங்க கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். இதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிற அந்த திங்ஸை விட இது அந்த ஆயிலை நம்ம சேர்த்தும் போது தான் அந்த ஹேர் மாஸ்க் ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகும். அது கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு கேஸ்டர் ஆயில் டக்குன்னு சளி பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப சில்னஸ், நம்ம முடிக்கு பயங்கர சில்லுன்னு இருக்குன்றதுனால தான் அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கோகோனட் ஆயில் நார்மலாக இருக்கக்கூடியது, அது எப்பயுமே நான் அப்ளை பண்ணுவேன். நிறைய அப்ளை பண்ணுவேன். எனக்கு அந்த சளியும் இது பிடிக்காது. ஸோ அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதை நல்லா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ரீம் அதுக்குள்ளே அந்த ஹேர் மாஸ்க் கூட சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது ரெண்டும் பிளெண்டே ஆகாது. நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல்லெல்லாம் கலந்து அப்படியே நல்லா வளவளன்னு ஐஸ்கிரீமை விட இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பார்த்துக்கோங்களேன். ரொம்ப அப்படியே க்ரீமியாக இருக்கும், பார்க்குறதுக்கு பட்டர் மாதிரி இருக்கும். அதை நல்லா பீட் பண்ணி நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஹேர் மாஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் மாஸ்க்கு நீங்கள் அப்படியே உங்களுடைய தலையில் அப்ளை பண்ண வேண்டியது தான். எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் இதை இப்போ வடிகட்டிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எண்ணெய் சேர்த்துறதுக்கு முன்னாடி அந்த இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் அந்த கேஸ்டர் ஆயிலையும் கோகோனட் ஆயிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ஹேரில் அப்ளை பண்ணலான்னு காமிக்கிறேன். நான் என்னுடைய ஹேரில் ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணி தான் நான் இருக்கேன். அதில் இருக்கிற சிக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துக்கணும். ஏன்னா சிக்காக இருக்கும்போது நம்ம இந்த ஹேர் மாஸ்க்கு தடவும் ஏற்கனவே முடியல ஆயிலும் இருக்குது, நம்ம கையில் ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரத்தோடு சேர்த்து சிக்காக இருக்கும்போது நம்ம கையில் வச்சு கோதணுன்னா முடி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இருக்கிற எல்லா சிக்கையும் ஃபஸ்ட்டு க்ளீனாக சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமே 2 பார்ட்டிஷனாக பிரித்து உங்களுடைய முடியை ஃபுல்லாக தடவுங்க. நீங்கள் தடவும் போதே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படியே வலிக்கிக்கிட்டு போங்க கையை வச்சுருந்தீங்கன்னா, அதில் வச்சிங்கனாவே, ஏன்னா எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த பனானாவோடது அந்த அலோவேராவோடது எல்லாமே அப்படியே முடியில் வச்சோடனே அப்படி வலிக்கிக்கிட்டு போகும். உங்கள் முடி எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்ப்ளிட்டன்ஸாக இருந்தாலுமே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த ஹேர் மாஸ்க்கு.
இப்போ பாருங்கள் நான் வைக்கிறேன் அப்படியே வலிக்கிட்டு போகுது. இப்போவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த பக்கம் இருக்கிற முடி வந்துட்டு வேவியாக இருக்குது. அந்த தடவன பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு முடியை வந்துட்டு ஸ்மூத்தாக ஆக்கி கொடுக்கும் இந்த ஹேர் மாஸ்க்கு. நான் வந்துட்டு நல்லா எனக்கு வந்துட்டு வெளியில் போயிருந்தேன். நான் அந்த விளாக் போட்டிருக்கேன். திருத்தணி போயிட்டு வந்து வெளியில் அங்கங்கெல்லாம் சுற்றுனதுனால பயங்கரமாக அப்படியே முடி ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த ஹேர் மாஸ்க் நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா 2 பக்கமும் ஃபுல்லாக தடவிட்டு நுனி முடிக்கு தடவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் குட்டி ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட ஒரு கேட்ச் போட்டுக்கலாம். ஏன்னா இது வாட்டரியாக இருக்காது, அது அப்படியே முடியில் அப்சர்வ் ஆகிடும். அதனால் முடியல ட்ரெஸ்லாம் ஒட்டாது. கரெக்டாக 15 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிடலாம். நான் இப்போது என்னுடைய 15 நிமிஷம் முடிஞ்சு நான் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு முடியை காய வச்சுட்டு சன்லைட் காய வைக்கிறதுக்கு 1 hour ஆச்சு. காய வச்சுட்டு நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். என்னோடய முடியை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என்னோடய வீடியோ கண்டினியூஸ் பார்க்குறவங்களுக்கு நான் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன், ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க எக்ஸ்ட்ராவாக. என்னோடய முடி எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ ஷைனிங்காக ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்தது ஆயில் வச்ச முடியே வந்துட்டு வேவியாக இருந்துச்சு. ஆனால் இந்த முடியை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு. லைவ் ரிசல்ட் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஹேர் மாஸ்க்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாடா.